ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் அரைச்சி விட்ட குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் சேர்த்து மசாலாவை சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் எதுக்கு அரைச்சி விட்ட குழம்புன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம தக்காளி வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வதக்கி அரைச்சி சேர்ப்போம். ஒரு சிலருக்கு தேங்காய் பிடிக்காது, தேங்காய் சேர்க்கறது ரொம்ப பிடிக்காது. அதனால் தேங்காய்க்கு பதிலாக நம்ம தக்காளி வெங்காயத்தை அரைச்சி ஊற்றி சேர்க்குறதுக்கு, அதனால தான் இதை அரைச்சி விட்டு சிக்கன் குழம்புன்னு சொல்கிறாங்க. இப்போ மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. மசாலா நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு சிலருக்கு தேங்காய் ஊற்றுறதே பிடிக்காது. அதனால் தேங்காய் அதிகமாக சேர்த்தா நமக்கு டைஜஷன் ஆகாமல் இருக்கும். அதனால் நம்ம அந்த தக்காளி வெங்காயம் அரைச்சி விட்டோம்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் நமக்கு திக்காகவும் இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வெங்காயம் வதக்குங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம அதிகம் இதில் மசாலாலாம் சேர்க்க போதில்லை. செட்டிநாட்டு குழம்புல மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து மசாலா அரைச்சி விட்டு விடுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. இது நார்மல் சிக்கன் குழம்பு தான். ஈஸியாக செஞ்சுக்கலாம். தக்காளி 2 பெரிய தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சு அதுவே வதங்கட்டும். மூடி போட்டு வச்சிங்கன்னா அதுவே நல்லா வதங்கிடும். தக்காளி எவ்வளோ ஜூஸியாக வதங்குதோ அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கலாம், அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்பில் தக்காளி வெங்காயத்தை அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சிக்கன் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். மூணு தடவை தண்ணி விட்டு அலசிட்டு, அதுக்கப்புறம் லெமனும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அது நல்ல தண்ணி விட்டு அலசி எடுத்துகிட்டு சிக்கன் வச்சுருக்கோம். அந்த சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணி வச்சு சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். நல்லா சிக்கனும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய், 2 பச்சை மிளகாய், சோம்பு, இவ்வளோ தான் நான் தேங்காய் சேர்க்க போகிறேன். அதை அரைச்சிக்கலாம்.
நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சதுனால இது வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் அரைச்சி இதோடு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியான வேலை. குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் சேர்க்குறேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். கசகசா விருப்பம் இருக்கவங்க கசகசாவும் போட்டு நம்ம சேர்க்கலாம். கசகசா போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கரம் மசாலா மட்டும் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கல. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். அரைச்சி தேங்காய் இதோடு சேர்த்துருங்க. தேங்காவை நல்லா மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அதையும் அலசி ஊற்றிடுங்க. அலசி ஊற்றிட்டு இன்னும் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. லிட் மூடிடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு லிட் மூடிடுங்க. சிக்கன்றதுனால 3 விசில் வச்சா போதும். 3 விசில்லே நல்லா வெந்துடும். எப்பவுமே வந்து இந்த விசில் வெயிட் போடுறதுக்கு முன்னாடி வந்து ப்ரெஷர் வந்து வெயிட் போடுங்க. அப்போ தான் எதுவும் அடைப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. நல்ல வாசனையாகவும் இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் உப்பு தேவைப்பட்டால் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதிச்சு நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.